வணக்கம். இந்திய நேரப்படி காலை 6 மணி. ஜெம் தலைப்புச் செய்திகள். தமிழகத்தில் ஏனைகளின் எண்ணிக்கை 3063ஆக அதிகரிப்பு. கணக்கெடுப்பு அறிக்கை வெளியிட்டு முதல்வர் ஸ்டாலின் மகிழ்ச்சி. நாடு முழுவதும் வீடுகளில் மூவர்ண கொடியேற்றி செல்ஃபியை பதிவேற்றுங்கள். மக்களுக்கு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அழைப்பு. வயநாடு நிலச்சரிவில் பலியானோரில் 24 பேர் தமிழர்கள், 25 பேர் மாயம். அகமது ஷா அப்தாலியின் வம்சாவளி. அமித்ஷா, இந்து மதம் குறித்து நமக்கு கற்றுத்தர வேண்டியது இல்லை. சிவசேனா தலைவர் உத்தவ் தாக்கரே காட்டம். நாடு முழுவதும் ஆன்லைன் டெலிவரி சேவையில் 80 லட்சம் ஊழியர்கள். இவர்களுக்கு சுகாதார காப்பீட்டு உள்ளிட்ட சமூக பாதுகாப்பை வழங்க வேண்டும். திமுக மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வலியுறுத்தல். அரசு வேலை கல்வியில் வன்னியர்கள் 10.5% இடஒதுக்கீட்டை விட அதிக பயனடைவது ஆர்டிஐ அறிக்கையில் தகவல். பாமக வலியுறுத்தி வரும் இடஒதுக்கீட்டை விட அதிகமாக வன்னியர் சமூகத்தினர் கல்வி மற்றும் வேலை வாய்ப்புகளில் பிரதிநிதித்துவம். சண்டிகர் மாவட்ட நீதிமன்றம் முன் இந்திய வருவாய் அதிகாரி சுட்டுக் கொலை. போலீஸ் அதிகாரி பணியில் இருந்து இடைநீக்கம் செய்யப்பட்ட மாமனார் மால்விந்தர் சிங் சித்து வெறி செயல். ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் தொடரும் கனமழைக்கு 6 பேர் பலி, 47 பேர் மாயம். ஏராளமான வீடுகள் சேதம். அயோத்தியில் 12 வயது சிறுமி 2 மாதங்களாக கூட்டு வன்கொடுமை. சமாஜ்வாடி கட்சி நிர்வாகி மொய்ட் கான் ஊழியருடன் கைது. டிஎன்ஏ பரிசோதனை அறிக்கை குறித்து கேள்வி எழுப்பிய அகிலேஷ் யாதவ் மீது மாயாவதி சாடல். பிரபல பரதநாட்டிய கலைஞர் ஒடிசி கலைஞர் யாமினி கிருஷ்ணமூர்த்தி மரணம். தலைவர்கள் இரங்கல். தஞ்சம் தேடி வந்த ஈழத் தமிழர்களை திருப்பி அனுப்பும் கொடும் போக்கினை நிறுத்த வேண்டும். சீமான் சீற்றம். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு கொலைகள் மலிந்து விட்டன. பாஜக தலைவர் அண்ணாமலை ஆவேசம். டெல்லியில் ஐஏஎஸ் படித்து வந்த மாணவர் தற்கொலை. அரசு தேர்வுகளில் நடைபெறும் மோசடிகளை குறைக்க வேண்டும் என கடிதம். அரசின் எல்லா துறைகளுக்கும் தாய் துறை என்றால் அது வருவாய்த்துறைதான். அரசுக்கும் பொதுமக்களுக்கும் பாலமாக இருப்பது வருவாய்த்துறைதான். அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பேச்சு. வருவாய்த்துறை அரசினுடைய எல்லா துறைகளுக்கும் தாய் துறை என்று கூட சொல்வார்கள். பொதுமக்களுடைய அன்றாட வாழ்வு சிறப்பாக நடைபெற தேவையான அனைத்து வசதிகளையும் உருவாக்குதல், அவற்றை காத்தல், பராமரித்தல் ஆகிய பணிகளை வருவாய்த்துறை அலுவலராகிய நீங்கள் தான் மிக மிக சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழை எளியர்களுடைய நலன், விவசாயிகளுடைய நலன், தொழிலாளர் நலன், மகளிர் நலன் என்ற அரசின் எந்த ஒரு மக்கள் நல திட்டமாக இருந்தாலும் அந்த திட்டங்களை எல்லாம் வெற்றிகரமாக செயல்படுத்த வேண்டுமானால் அதற்கு வருவாய்த்துறை அலுவலராகிய உங்களுடைய ஒத்துழைப்பால் இருந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். வயநாடு நிலச்சரிவால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு கர்நாடக அரசின் சார்பில் 100 வீடுகளை கட்டித்தரப்படும். கர்நாடக முதலமைச்சர் சித்தராமையா அறிவிப்பு. மல்லையா நீரவ் மோடி சோக்சி கூட்டணியில் மற்றும் ஒருவர் சேர்ந்து விட்டார். இதனை அமலாக்கத்துறை, சிபிஐ, என்ஐஏ என அனைவரும் வேடிக்கை பார்க்கின்றனர். ஐஏஎஸ் தேர்வில் முறையீடு செய்த
பூஜா கட்கர் துபாய்க்கு தப்பி ஓடியதை சுட்டிக்காட்டி கேரள காங்கிரஸ் விமர்சனம். பாலஸ்தீனத்தை ஆதரிப்பவர்கள் மோடியை கண்டிக்க வேண்டும். இஸ்ரேலுக்கு இந்திய அரசு ராணுவ கருவிகளை அளிப்பது வெட்கக்கேடான விஷயம். சிபிஎம் தலைவர் பிருந்தா காரத் கடும் விமர்சனம். நீட் தேர்வுக்கு ஆயத்தமாவது மட்டுமின்றி தேர்வு மையங்களுக்கு செல்வது, உள்ளே நுழைவது என அனைத்திலும் தேவையற்ற தடைகளை ஏற்படுத்துகிறது மத்திய அரசு. தமிழக மாணவர்களுக்கு அவர்கள் வாழும் மாவட்டங்களின் அருகிலேயே தேர்வு மையங்களை ஒதுக்க வேண்டும். இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் வலியுறுத்தல். இரண்டாயிரத்தி 2021ஆம் ஆண்டு வரை பதிவு செய்யப்பட்ட புத்தொழில் நிறுவனங்களின் எண்ணிக்கை 2032. இந்த ஆண்டு 9000-ஐ தாண்டி உள்ளது. தமிழ்நாடு அரசு பெருமிதம். இரண்டாயிரத்தி 2013ஆம் ஆண்டு இந்திய குடியுரிமை துறந்தவர்களின் எண்ணிக்கை 2.16 லட்சம். கடந்த 3 ஆண்டுகளில் 17,000 கோடீஸ்வரர்கள் நாட்டை விட்டு வெளியேறியுள்ளனர். காங்கிரஸ் மூத்த தலைவர் ஜெய்ராம் ரமேஷ் விமர்சனம். கர்நாடக அரசு மேகதாது அணையை கட்ட அனுமதிக்க முடியாது என்ற நிலையில் தமிழ்நாடு அரசு உறுதியாக உள்ளது. நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் உறுதி. வயநாடு நிலச்சரிவில் பலி எண்ணிக்கை 344ஆக அதிகரித்தும் தேசிய பேரிடராக அறிவிக்க மத்திய அரசு மறுப்பு. கேரள அமைச்சர் ராஜன் குற்றச்சாட்டு. அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டை பாதுகாக்கும் முதல்வர் மு.க. ஸ்டாலின். சென்னையில் ஆதித்தமிழர் கட்சியின் சார்பில் மிகப்பெரிய பாராட்டு விழா. ஆதித்தமிழர் கட்சியின் தலைவர் ஜக்கையன் அறிவிப்பு. அருந்ததியர் உள் இடஒதுக்கீட்டு சட்டத்தை உறுதி செய்ய உச்சநீதிமன்றத்தில் வலுவான வாதங்கள். தமிழ்நாடு அரசுக்கு நன்றி தெரிவிக்கும் வகையில் ஸ்டாலினை நேரில் சந்தித்து 27 அருந்ததியர் அமைப்பினர் நன்றி. தமிழ்நாடு போக்குவரத்து கழகத்திற்கு முதல் கட்டமாக 100 மின்சார பேருந்துகள், அடுத்த கட்டமாக 400 பேருந்துகள் வாங்கப்படும் என அமைச்சர் சிவசங்கர் தகவல். தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ள காலை உணவு திட்டத்தை முன் உதாரணமாக எடுத்துக்கொண்டு PM போஷன் திட்டத்தை நாடு முழுவதும் விரிவுபடுத்த வேண்டும். சிபிஎம் MP சச்சிதானந்தம் வலியுறுத்தல். இந்தியாவில் கடந்த 2013 முதல் 2022ஆம் ஆண்டு வரை வெப்ப அலையால் 10,617 பேர் பலி. 2024இல் வெயில் 50 டிகிரி செல்சியஸை தாண்டி உள்ளது. மத்திய இணையமைச்சர் ஜிதேந்திர சிங் அதிர்ச்சி தகவல். கோயம்பேடு சந்தையில் கத்தரிக்காய் கிலோ ரூபாய் 100, கேரட் 140க்கு விற்பனை அதிகரிப்பு. ராக்கெட் வேக விலை உயர்வால் குடும்ப தலைவிகள் அதிர்ச்சி. வயநாடு நிலச்சரிவு நிவாரணத்திற்கு நிதி உதவி. தமிழ்நாடு அரசுக்கு மனமார்ந்த நன்றி. கேரள முதலமைச்சர் பினராயி விஜயன் பதிவு. உசிலம்பட்டி அருகே ஆடிப்பெருக்கையொட்டி தாய் மாமன் தினம் கொண்டாட்டம். உற்சாகமாக பங்கேற்று மகிழ்ச்சியில் திளைத்த மாமன்கள். போக்குவரத்து விதிமீறல் யூடியூபர் இர்ஃபானுக்கு ரூபாய் 1500 அபராதம் விதித்து சென்னை போக்குவரத்து காவல்துறை நடவடிக்கை. ஆம்ஸ்டாங் கொலை வழக்கில் தேடப்படும் பிரபல கூலிப்படை கும்பல் தலைவன் சிசிங் ராஜா மீது மேலும் ஒரு வழக்கு பதிவு.
விரைவில் கைது செய்ய தனிப்படை போலீசார் தீவிரம். சுப நிகழ்ச்சிகள், கோயில்களுக்கு செல்ல ஒப்பந்த அடிப்படையில் பேருந்து வசதி. மாநகர போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. நாகர்கோவில் அதிமுக முன்னாள் எம்எல்ஏ வின்சென்ட் மீதான அடுத்தவர் நிலத்தில் கட்டிடம் கட்டிய வழக்கு ரத்து செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் மறுப்பு. விதிமுறைகளுக்கு புறம்பாக செயல்பட்ட 5 தனியார் நட்சத்திர ஹோட்டல்களின் மதுபான கூடங்கள் உரிமங்கள் ரத்து. உடனடியாக மூடவும் அதிரடி உத்தரவு. கொலை வழக்கு, குண்டர் சட்டத்தில் சிறையில் அடைப்பால் கம்யூனிஸ்ட் கட்சி நிர்வாகிக்கு போலீஸ் பாதுகாப்பு ரத்து. மீண்டும் வழங்க கோரிய மனுவை தள்ளுபடி செய்தது உயர்நீதிமன்றம் அமர்வு. விடுதலை போராட்ட வீரர் தீரன் சின்னமலையின் 219வது நினைவு தினம். சேலம் சங்ககிரி மணிமண்டபத்தில் கொங்கு தமிழர் எழுச்சி பேரவை நிறுவன தலைவர் கொங்கு சங்கர் தலைமையில் திருவுருவ படத்திற்கு மரியாதை. சுதந்திர போராட்ட வீரர் குணாளன் நாடாருக்கு மணிமண்டபம் கட்ட வேண்டும். நாடார் மகாஜன சங்க பொதுச் செயலாளர் கரிகோல் ராஜ் கோரிக்கை. வங்கதேச பிரதமர் ஷேக் ஹசீனாவுக்கு எதிராக போராட்டம் வெடித்தது. பதவி விலக கோரி தலைநகர் டாக்காவில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் தீவிரம். அமெரிக்க அதிபர் வேட்பாளர் டொனால்டு டிரம்ப் மீதான துப்பாக்கிச் சூட்டுக்கு பாதுகாப்பு குளறுபடிகளே காரணம். ரகசிய பாதுகாப்பு சேவை பிரிவு ஒப்புதல். எகிப்தின் புதிய வெளியுறவு மந்திரி பதர் அப்துல்லாட்டிற்கு மத்திய மந்திரி ஜெய்சங்கர் தொலைபேசியில் வாழ்த்து. சோமாலியாவில் ஹோட்டலுக்குள் புகுந்து பயங்கரவாதிகள் தாக்குதல், 32 பேர் பலி. ஒலிம்பிக் 2024 வில்வித்தை கால் இறுதிப் போட்டியில் தென்கொரிய வீராங்கனை நம் சுகியோனிடம் தீபிகா குமாரி தோல்வி. (25 மீட்டர் பிஸ்டல் பிரிவில் தோல்வி. 3 பதக்கம் வெல்லும் வாய்ப்பை இழந்தார் மனு பாக்கர். ஹாக்கி காலிறுதி சுற்றில் பிரிட்டனை இன்று எதிர்கொள்கிறது இந்திய அணி. ரசிகர்கள் ஆர்வம். வாசிம் அக்ரம் வார்னே வரிசையில் பந்து வீச்சில் ஜஸ்பிரீத் பும்ரா அற்புதமான திறமைசாலி. ரவி சாஸ்திரி பாராட்டு. வயநாடு நிலச்சரிவு நிவாரண பணிக்கு நடிகர் மோகன்லால் ரூபாய் 3 கோடி நிதி. இத்துடன் ஜெம் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் ஜெம் செய்திகள் காலை 8:30 மணிக்கு. உடனுக்குடன் செய்திகளை காண GemLive.tv என்ற இணையதளத்தில் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.